கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான ப்ரொமோ வெளியாகியிருக்கு. இந்த ஒரு ப்ரொமோவில் நம்ம கார்த்திக் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு தீபா எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு குட்டி ப்ரொமோ தான் இப்போ வெளியாகியிருக்கு. இந்த ஒரு ப்ரொமோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தீபா அவங்கள கோவமாக கேட்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பொண்ணை பைக்கில் ஏற்றிக்கிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோவமாக. அப்போது நம்ம கார்த்திக் ஆமாம் போனேன், யார் அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அது என் கம்பெனியோட முதலாளிங்க, ஒரு அவுட்க்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ரோட்டில் பார்த்துட்டு சொன்னான், இந்த மாதிரி யாரையாச்சும் இனிமேல் கூட்டிகிட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா. சரிங்க மேடம், போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம தீபா ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கார்த்திக்கு தான் ரம்யா லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் தீபா லவ் லெட்டர் எழுதி இந்த லவ் லெட்டரை நீங்கள் லவ் பண்ணுறவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க லவ்வை அவர் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காதலிப்பது தன்னோட கணவரை அப்படின்னு தெரியாமல் தீபா ரம்யாவுக்காக கார்த்திக்காக ரம்யா கிட்ட லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க, ரம்யா எழுதின மாதிரி கொடுக்க சொல்லி. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரம்யா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர்கிட்ட இந்த லெட்டரை கார்த்திக் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் அவரை மடக்கி ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நான் வச்சுருக்க லெட்டரை கொடுங்க, அவங்க வச்சுருக்க லெட்டர் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குற சொல்கிறாங்க. அப்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எழுதி கொடுத்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கும் லைஃப்க்கு இடையில ஒரு சதுரங்காட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு உண்மை இல்லாமல் சீக்கிரமே நம்ம கார்த்திக்கு தெரிய வரணும். கண்டிப்பாக கார்த்திக் தீபா கடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க லைஃப் லாங் ரொம்ப ஸ்மூத்தாக அவங்க லைஃப் போகணும். ஸோ ரம்யாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறது நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கு கடையில் ஏதாவது ப்ராப்ளம் உண்டு பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை பற்றி இந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க தீபா கார்த்திக் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.